எல்லா செம்முக்கும் சிஜிபி எப்படி போகிறதுன்னு காமிக்கிறவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செம்முக்கு நான் மேஜராக அலைடு எடுத்துக்கிறேன். ஐ மீன் தேர்டு பார்ட்னு போட்டிருக்கோம் மார்க் ஷீட்டில், அந்த தேர்டு பார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய மார்க் வந்து மேஜரில் 83 அப்படின்னா 8.3ன்னு போடுங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்காங்க, இல்லைனா நடுவில் புள்ளி வச்சுக்காங்க. என்னுடைய மார்க் 83னா ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா 8.3 அது போட்டுக்காங்க. இப்போ இதனுடைய கிரெடிட்டு மார்க் ஷீட்டில் இருக்கும். அப்படின்னா சிலபஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மேஜருக்கு எவ்வளோ கிரெடிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மார்க்கவும் இந்த கிரெடிட்டவும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்காங்க. அடுத்தது அலைடுக்கு அதே மாதிரி தான். உங்களோட மார்க் வந்து 88, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 8.8ன்னு போட்டுக்கணும். இதனுடைய கிரெடிட் கொடுத்துருப்பாங்க மார்க் ஷீட்டில், இல்லைனா சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அது மல்டிபிள் பண்ணிக்காங்க, இங்கே போட்டுக்காங்க. இப்போ இந்த செமஸ்டருக்கு மட்டும் சிஜிபிஏ வேணும் அப்படின்னா இதை ரெண்டுமே ஆட் பண்ணிக்காங்க. இதை ரெண்டுமே ஆட் பண்ண என்னது 41.5 35.2 ஆட் பண்ணால் எனக்கு 76.7 டிவைடட் பை எதை ஆட் பண்ணோன்னா இந்த 5 நாளும் கிரெடிட்டை ஆட் பண்ணிக்காங்க. 5 நாளும் 9 இதை கூட்டி போட்டுக்காங்க. இது ரெண்டும் கூட்டி கீழே போட்டுக்காங்க. இது ரெண்டுமே டிவைட் பண்ணால் நமக்கு வர வேண்டியது 8.5. அப்போ ஃபஸ்ட்டு செம்மில் என்னுடைய சிஜிபி என்னன்னா 8.5. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணதை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கிரெடிட்டை ஆட் பண்ணிக்கணும். இந்த 5-4 பார்த்தியா, இந்த கிரெடிட்டை ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர்றது சிஜிபிஏ. இது ஒரு செமஸ்டருக்கு. இது எல்லா செமஸ்டருக்கும் நம்ம சிஜிபிஏ போடணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மார்க்கு அதனுடைய கிரெடிட் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்காங்க. எழுதி வச்சு அதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மல்டிபிள் பண்ணது எல்லா செமஸ்டரும் பாரு, இது ஃபஸ்ட்டு செமஸ்டர், இது செகண்ட் செமஸ்டர், இது தேர்டு செமஸ்டர், இது ஃபோர்த்து, நான் 5 செம் வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த மல்டிபிள் பண்ணதை எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்காங்க. ஆட் பண்ண எவ்வளோ வருது 659.1 வருது. ஓகேவா? அதே மாதிரி எல்லா செமஸ்டருடைய கிரெடிட்டும் ஆட் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கிரெடிட் இருக்கு பார்த்து 5 4 இந்த லைனாக எல்லா செமஸ்டருடைய கிரெடிட்டும் ஆட் பண்ணிக்க. ஆட் பண்ணால் 76 வருது. அப்போ இந்த டோட்டல் டிவைடட் பை இதனுடைய கிரெடிட்டு ரெண்டுமே டிவைட் பண்ணிங்க. இப்போ இதனுடைய என்னது 659.1 டிவைடட் பை இங்கே என்ன எவ்வளோ ஆச்சு டோட்டல் கிரெடிட்டு 76. இதை ரெண்டுமே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்னா 8.6723. இதுதான் ஓவரால் சிஜிபி. நான் 5 செமஸ்டருக்கு போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான 6 செமஸ்டருக்கும் போட்டுக்கலாம், இல்லைன்னா 4 செமஸ்டர் 4 செமஸ்டருக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஈஸியான மெத்தேடு. ஓகேவா? தேங்க்யூ.